வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது ஜெரால்ட். இன்றைய முக்கிய செய்திகள். ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கில் ஹிமாயத் பெய்க்குக்கு மரண தண்டனை. புனே நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு. மேலும் 5 பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பு. தீவிரவாத தாக்குதல் பற்றி மத்திய அரசு தகவல் தர தவறிவிட்டதாக ஜெகதீஷ் ஷெட்டர் குற்றச்சாட்டு. 2 மாதத்துக்கு முன்பே எச்சரிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஷிண்டே பதிலடி. 30 ராமேஸ்வரம் மீனவர்களின் காவல் மேலும் 1 வாரம் நீட்டிப்பு. இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்களின் உறவினர்கள் கவலை. திமுக உறுப்பினர்களின் சஸ்பெண்டை ரத்து செய்ய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சபாநாயகர் மறுப்பை கண்டித்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் வெளிநடப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸில் உர தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. 70 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் உடல் கருகிய நிலையில் மீட்பு. விரிவான செய்திகள். ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கின் குற்றவாளி ஹிமாயத் பெய்க்குக்கு மரண தண்டனை விதித்து புனே நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி புனே நகரில் உள்ள ஜெர்மன் பேக்கரியில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 17 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த புனே நீதிமன்றம் கடந்த செவ்வாயன்று ஹிமாயத் பெய்க் குற்றவாளி என்றும் தண்டனை பிறகு அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தது. இந்த நிலையில் புனே நீதிமன்றம் இன்று தண்டனை விவரத்தை அறிவித்துள்ளது. அதில் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு உதவியதாக கூறி ஹிமாயத் பெய்க்குக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். மேலும் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த 5 பேர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் 2வது நாளாக தேசிய புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்கள் யார் என்ற எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் அருகே நேற்று காலை 10:30 மணிக்கு மோட்டார் சைக்கிளில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது. இதில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தீக்கிரையானது. போலீசார் உள்ளிட்ட 16 பேர் படுகாயம் அடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கர்நாடக மாநில போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் நடந்துள்ள இந்த குண்டுவெடிப்பு தேர்தலை சீர்குலைக்கும் சதித்திட்டத்தோடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் டெல்லியிலிருந்து பெங்களூரு வந்தனர். அவர்கள் இன்று 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டுவெடிப்பின் போது தீப்பற்றிய வாகனங்களை தண்ணீர் ஊற்றி அணைத்ததால் தடயங்கள் அழிந்துவிட்டதாகவும் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் கிடைத்த தடயங்களை வைத்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குண்டு வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தது என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அங்கும் அதிகாரிகள் விரைந்துள்ளனர். இதனிடையே கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே இருக்கும் நிலையில் அங்கு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாஜகவை குறிவைத்தே குண்டுவெடிப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தல் வருகிற மே 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. நேற்று அதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் பாஜகவை குறிவைத்தே நிகழ்த்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தீவிரவாதிகளின் சதித்திட்டம் குறித்து மத்திய அரசு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ஜெகதீஷ் ஷெட்டர், குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜெகதீஷ் ஷெட்டரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே அனைத்து மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் மூலம் பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாக காங்கிரஸ் தலைவர் ஷகீல் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். இது காங்கிரஸ் கட்சிக்கு சற்று தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது கருத்து குறித்து விளக்கம் அளித்துள்ள அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனார்தன் திவிவேதி, ஷகீல் அகமது கூறியிருப்பது அவரது சொந்த கருத்து என்று கூறியுள்ளார். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் தீவிரவாதம் பெரும் பிரச்சனையாக இருக்கும் நிலையில் இதனை அரசியல் லாப நஷ்ட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று ஜனார்தன் திவிவேதி தெரிவித்துள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும்
மாநில அரசுக்கு மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதாவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இரண்டாவது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அரசு தேவைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக புதிய சட்ட மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. இந்த நிலையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மசோதாவில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நிலத்தை வாங்குவதற்கு பதிலாக நிலத்தை குத்தகைக்கு பெறலாம் என்றும் இதன் மூலம் விவசாயிகளின் நிலம் அவர்களுக்கு சொந்தமானதாக இருப்பதுடன் வருவாய் ஈட்டி தருவதாகவும் அமையும் என்று பெரும்பான்மையான கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். तो हमने ये कहा कि ये बिल इंट्रोडक्शन के बाद से जितना लैंड ट्रांजैक्शन हुआ है, अगर उसमें से कोई जमीन आप अक्वायर करेंगे तो एक्विजिशन का जो कॉम्पेंसेशन आप दे रहे हैं उस कॉम्पेंसेशन का आधा आप उस ओरिजिनल किसान को दीजिए जिससे वो जमीन खरीदेगा. இந்த நிலையில் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதையடுத்து வரும் திங்களன்று தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தின் இரண்டாவது தொடரில் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரின் காவலை மன்னார் நீதிமன்றம் வருகிற 26ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களது நீதிமன்ற காவலை வருகிற 26ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த உறவினர்கள் காவல் நீட்டிப்பால் கவலை அடைந்துள்ளனர். இதனிடையே சிறை பிடிக்கப்பட்ட 30 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாளை பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். பிளாஸ்டிக்கால் ஆன நவீன வாக்காளர் அடையாள அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டு பிளாஸ்டிக் பேப்பரால் லேமினேஷன் செய்யப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது. இந்த அடையாள அட்டைகளை ஓட்டுநர் உரிமம் மற்றும் வருமான வரி கணக்கு அட்டைகளை போன்று வண்ண புகைப்படத்துடன் சேதமடையாத பிளாஸ்டிக்காலான வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்க மத்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதுபோன்று நவீன அடையாள அட்டைகள் முதல் முறையாக மக்கள் தொகை குறைவாக உள்ள அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்து மாநில வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய தேர்தல் துணை ஆணையர் அலோக் சுக்லா தெரிவித்துள்ளார். தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டைகள் தயாரிப்பதற்கு 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை செலவாவதாக தெரிவித்த அலோக் சுக்லா, நவீன முறையில் தயாரிக்கப்படும் இந்த பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் வழங்குவதற்கு 50 ரூபாய்க்கும் குறைவான தொகை வாக்காளர்களிடம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியும் திமுக உறுப்பினர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யாததை கண்டித்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இன்றைய சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசுவதற்கு தேமுதிக உறுப்பினர்களை சபாநாயகர் தனபால் அழைத்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தேமுதிக உறுப்பினர் பன்ருட்டி ராமச்சந்திரன் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கான மரியாதை வழங்கப்பட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிக உறுப்பினர்களுக்கு மீண்டும் அவையில் வாய்ப்பளிக்கப்பட்டதை போன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள திமுக உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஆறுமுகம், காங்கிரஸ் உறுப்பினர் ரங்கராஜன், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹருல்லா உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு சபாநாயகர் தனபால் நடைமுறை விதியை மாற்ற முடியாது என்று மறுத்தார். இதனை கண்டித்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 3 திமுக உறுப்பினர்களும் அவையை விட்டு வெளிநடப்பு செய்தனர். இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கே.சி. பழனிசாமி அவர்களுக்கும் இருந்தது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களை சர்வாதிகார தன்மையோடு சஸ்பெண்ட் செய்திருக்கிற காரணத்தால் இன்று நாங்கள் அவையை புறக்கணித்திருக்கிறோம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 70 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். டெக்சாஸ் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள உர தொழிற்சாலையில் நேற்றிரவு 8 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது.
அப்போது பற்றிய தீ தொழிற்சாலை முழுவதும் பரவி பல அடி உயரத்துக்கு கொழுந்து விட்டெறிந்தது. அங்கு பணியில் இருந்த 100க்கும் மேற்பட்டோரும் தொழிற்சாலை கருகில் இருந்த பொதுமக்களும் தீயில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் 70 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிகிறது. மேலும் 100கணக்கானோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு வாகனங்கள் மூலமும் ஹெலிகாப்டர்கள் மூலமும் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஸ்டன் நகரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ள நிலையில் டெக்சாஸில் இன்று நிகழ்ந்துள்ள வெடி விபத்து அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நெல்லை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர். அடுத்த கட்ட விசாரணை வருகிற ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பெயர் பலகையை அகற்றிவிட்டு அரசே மது விற்பதா? நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக அகற்ற கன்னியாகுமரி பொதுமக்கள் வலியுறுத்தல். மற்றும் பல செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. என் மருமகளுக்கு வீட்லயே பிரசவம் பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா எக்கு தப்பா ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, சீமாக்குன்னு சொல்ற 24 மணி நேரம் அவசர தாய் சேய் நல மையம் இருக்குன்னு சொல்லி. சரி, அங்க கூட்டிட்டு போலான்னா வண்டிக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சு நின்னு. அப்புறம் அவங்களே 108க்கு போன் பண்ணாங்க. சட்டுன்னு ஆம்புலன்ஸ் வந்தது, சீமாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க 24 மணி நேரம் மகப்பேறு மையம், பிரசவம் பாக்கிறதுக்கு நல்ல டாக்டருங்க, அறுவை சிகிச்சை வசதியோட தயார் நிலையில இருக்கிற பிரசவ அறை, ரத்த வங்கி, இப்படி எல்லா வசதிகளோடையும் மருந்து மாத்திரை வைத்தியம்னு எல்லாம் இலவசமா தந்தாங்க. சுகப்பிரசவம் ஆகி இப்ப என் மருமகளும் பேர புள்ளையும் ரொம்ப சுகமா ஆரோக்கியமா இருக்காங்க. சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இங்கு மகப்பேறு சிறப்பு மருத்துவர்கள், பிரசவ கால கவனிப்பு, பிரசவ அறை, தயார் நிலையில் அறுவை சிகிச்சை வசதி, ரத்த வங்கி, மருந்து, ஆலோசனை முற்றிலும் இலவசம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது. தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். கறந்த பாலின் மனம் சுவை மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே. இதுவோர் GK டைரியின் தரமான தயாரிப்பு. மலைக்கோட்டை மாநகரில் சிறந்த கல்வி சேவையில் சிவானி கல்வி குழுமம் திருச்சி. தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். நாங்கள் நம்புகிறோம். 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. இந்தியாவின் முன்னணி கொரியர் நிறுவனங்களில் ஒன்றான அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் நிறுவனத்திற்கு தமிழகமெங்கும் பிரான்சைஸ்கள் தேவை. தொடர்புக்கு 9361602300. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe, AC மற்றும் ரூஃப் டாப் வசதியுடன் திருவரம்பூர் திருச்சி. தொடர்புக்கு 8760666600. செய்திகள் தொடர்கின்றன. அவதூறு வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நெல்லை நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். அவர் மீதான விசாரணை வருகிற ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நெல்லை பாளையங்கோட்டையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதாக அரசு வழக்கறிஞர் முத்துகருப்பன் நெல்லை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் விஜயகாந்த் 2 முறை நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து விஜயகாந்த் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வந்த அவரை ஏராளமான தேமுதிகவினர் வரவேற்றனர். பின்னர் வழக்கை விசாரித்த நீதிபதி கலாவதி அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் விஜயகாந்த் மீது பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டையும் அவர் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். பெயர் பலகைகளை அகற்றிவிட்டு அரசே மது விற்பனை செய்து வருவதற்கு கன்னியாகுமரி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளினால் அதிகமான விபத்துகளும் குடிமகன்களின் அட்டூழியங்களும் அத்துமீறல்களும் பெருமளவில் நடந்து வருவதாக தொடரப்பட்ட வழக்கில் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை கடந்த மார்ச் 31ஆம் தேதியே அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 15 நாட்களுக்கும் மேலாகிறது. இதற்கு மாறாக கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், நாகர்கோவில், காவல் கிணறு உள்ளிட்ட நெடுஞ்சாலைகளில் பெரும்பாலான இடங்களில் பெயர் பலகைகள் மட்டும் அகற்றப்பட்டு மது விற்பனை நடந்து வருகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த கவலை தெரிவித்தனர்.
முக்கியமா சொல்ல போனா பிராந்தி கடை வந்து இந்த எங்க ஊர்லயே ஆரல்வாய்மொழியிலே இருக்கக்கூடாது. இந்த பிராந்தினால எங்க பல குடும்பங்கள் வந்து கவலையிலும் கண்ணீரிலும் தான் நாங்க இருந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல போக முடியல. ரோட்ல போனா வழியில வரக்கூடிய நேரத்துல தண்ணியை போட்டுட்டு ஆகாத வார்த்தைகளை பேசுகாவ. அதனால முக்கியமா ஆறாம்லியில மெயின் ரோட்ல இவங்க பிராந்தி கடை எங்களுக்கு பொதுவாக சொல்ல போனா பிராந்தி கடையே வேண்டாம். அதனால இந்த பிராந்தி கடையை எங்க இருந்து வேற எங்கேயாவது நீங்க கொண்டுட்டு போங்க. ஏன்னா எங்களை போல எத்தனையோ பாவப்பட்ட மக்கள் இருக்காவ. வேலை செஞ்சு அந்த பிராந்தி கடையிலே தான் கொடுத்துட்டு வராவ. மேலும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இக்கடைகளை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். நெல்லையில் இருசக்கர வாகனத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். நெல்லை கீழநத்தம் பகுதியில் இருந்து சந்திப்பு நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. வண்ணாரப்பேட்டை தனியார் பள்ளி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் கல்லூரி மாணவரான ரமேஷ் தனது நண்பரான சீனிவாசனுடன் வந்து கொண்டிருந்தார். ரோட்டின் ஓரமாக இருந்த மின்கம்பி தட்டியதில் நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே ரமேஷ் மற்றும் சீனிவாசன் தலை சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் பலியாகினர். தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பிரான்சிஸ் பலியானவர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். விபத்து காரணமாக அரை மணி நேரம் திருவனந்தபுரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தில் பலியான ரமேஷின் தந்தை கிருஷ்ணன் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குற்ற ஆவண பிரிவில் துணை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் திறக்கப்படாததால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் இல்லம் எதிரில் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது. இங்கு வேலூரை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளையும் நெல், கரும்பு, சோளம் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் நியாய விலையில் வாங்கப்படும். காலை 7 மணி முதல் செயல்படும் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் காலை 4 மணி முதலே தங்கள் பொருட்களை கொண்டு வந்து விற்று செல்கிறார்கள். இந்த நிலையில் வழக்கம் போல் விவசாயிகள் மினிலாரி, டெம்போ, மாட்டு வண்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்து நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஆனால் 8 மணி வரை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வராமல் விற்பனை கூடம் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தாங்கள் நெல் மூட்டைகளை ரோட்டில் போட்டு விற்பனை கூடத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வந்து விவசாயிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையால் சுமார் 45 நிமிடங்கள் நடந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இல்லம், நீதிபதி இல்லம், காவல்துறை துணைத் தலைவர் இல்லம் அருகிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பயனுள்ள பல்வகை நூல்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சியை கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மட்டுமின்றி தலை சிறந்த எழுத்தாளர்களின் லட்சக்கணக்கான நூல்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். இங்கு ரஹ்மத் பதிப்பகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டாலில் போற்றி பாதுகாக்கக்கூடிய 100கணக்கான இஸ்லாமிய நூல்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள இஸ்லாமிய நூல்களை பார்வையாளர்கள் விரும்பி வாங்கி செல்வதாக கூறுகிறார் ரஹ்மத் பதிப்பக உரிமையாளர் உஸ்மான். கடந்த 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புத்தக திருவிழா வரும் 28ஆம் தேதி வரை இந்த இடத்துல நடக்குது. மெரினா பீச்சில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த அமைப்பு இருக்குது. இது வந்து மொத்தம் 180 ஸ்டால்கள் இருக்குது. 180 ஸ்டால்களில் இஸ்லாமிக் நூல் பார்த்தா ஒரு 4-5 இது இருக்கும். அதில் நீங்கள் அவசியம் வந்து பார்க்க வேண்டியது ரஹமத் பதிப்பகத்தினுடைய இந்த ஸ்டாலு. புகழ்பெற்ற இஸ்லாமிய மூல நூல்களான புகாரி, முஸ்லீம், தப்சீர் இப்னு கசீர், திருமிதி போன்ற நூல்களை தமிழில் கொண்டு வந்து தமிழர்கள் வாழும் இல்லமெல்லாம் கொண்டு சேர்த்த ரஹமத் பதிப்பகம் இப்போது சென்னை மயிலாப்பூரில் இஸ்லாமிக் புக் சென்டர் என்ற பெயரில் ஒரு பெரிய புத்தக நிலையத்தை தொடங்கியிருக்கிறது. அது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் எல்லா ஆங்கில, தமிழ் எழுத்தாளர்களின் எல்லா புத்தகங்களையும் எங்கள்கிட்ட கிடைக்குது. இப்போ ஸ்டால் நம்பர் 38-39 இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் போட்டோம். தினசரி காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் பட்டிமன்றம், பேச்சு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. திருப்பூர் பனியன் தொழிலாளர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கோரி CITU தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் தொழில் நகரில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர்.
அவர்கள் வாங்கும் ஊதியம் வீட்டு வாடகைக்கே பற்றாக்குறையாக இருந்து வருவதால் மாநில அரசு தலையிட்டு பிற நகரங்களில் தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி தந்திருப்பதைப் போல திருப்பூரிலும் கட்டி கொடுப்பதுடன் குறைந்த வாடகையில் தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும், தொழிலாளர்கள் நலன் கருதி போதிய வசதிகளுடன் இஎஸ்ஐ மருத்துவமனையும் அமைத்து தர தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பனியன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். உடனடியாக அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையை நிறுவ வேண்டும். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வசதியோடு அந்த மருத்துவமனை நிறுவ வேண்டும். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரம், இந்த நகரத்தினிடையே தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமும் மிக மிக குறைவு. அந்த குறைந்த சம்பளத்தில் வாடகைக்கு வீடெடுத்து தங்குவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற பிரச்சனை. ஆகவே அரசாங்கம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை. விருதுநகரில் ஏலச்சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் பாரப்பட்டி பகுதியில் வசித்து வந்த ராஜா கனி, அவரது மனைவி லதா மற்றும் சுரேஷ், சங்கர் உள்ளிட்ட 4 பேரும் அப்பகுதியில் சுபம் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து சரியான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை வழங்காமல் ஏமாற்றி வந்த நிலையில் நேற்று அவர்கள் குடியிருந்த வீட்டை காலி செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பல லட்சம் ரூபாய்களை மோசடி செய்துவிட்டு தப்ப முயன்ற ராஜாக்கனி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான அவரது மனைவி லதாவை தேடி வருகின்றனர். மதுரையில் தபால் நிலையத்தில் ரயில்வே முன்பதிவு மையத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி தொடங்கி வைத்தார். இந்திய அஞ்சல் பயணிகள் முன்பதிவு சேவை மையம் என்பது ரயில்வே துறையின் மைய கணினி மூலமாக ரயில்வே பயணச்சீட்டு பதிவு செய்து கொள்வது மற்றும் அதை ரத்து செய்து கொள்வது போன்ற வசதிகளை அளிக்கிறது. மதுரை ரிசர்வ் லைன் விரிவாக்கப்பட்ட பகுதியில் தபால் நிலையத்தில் அமைக்கப்பட்ட இந்த சேவையை முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி தொடக்கி வைத்தார். இத்தொடக்க விழா நிகழ்ச்சியின் போது தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளர் ரக்தோகி மற்றும் ரயில்வே அஞ்சல் துறை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புக்கு பிடிவாரண்ட். இஸ்லாமாபாத் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முஷரப் தப்பி ஓடிவிட்டதாக தகவல். என் மருமகளுக்கு வீட்லயே பிரசவம் பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா எக்கு தப்பா ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, சீமாக்குன்னு சொல்ற 24 மணி நேரம் அவசர தாய் சேய் நல மையம் இருக்குன்னு சொல்லி. சரி, அங்க கூட்டிட்டு போலான்னா வண்டிக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சு நின்னு. அப்புறம் அவங்களே 108க்கு போன் பண்ணாங்க. சட்டுன்னு ஆம்புலன்ஸ் வந்தது, சீமாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க 24 மணி நேரம் மகப்பேறு மையம், பிரசவம் பாக்கிறதுக்கு நல்ல டாக்டருங்க, அறுவை சிகிச்சை வசதியோட தயார் நிலையில இருக்கிற பிரசவ அறை, ரத்த வங்கி, இப்படி எல்லா வசதிகளோடையும் மருந்து மாத்திரை வைத்தியம்னு எல்லாம் இலவசமா தந்தாங்க. சுகப்பிரசவம் ஆகி இப்ப என் மருமகளும் பேர புள்ளையும் ரொம்ப சுகமா ஆரோக்கியமா இருக்காங்க. சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இங்கு மகப்பேறு சிறப்பு மருத்துவர்கள், பிரசவ கால கவனிப்பு, பிரசவ அறை, தயார் நிலையில் அறுவை சிகிச்சை வசதி, ரத்த வங்கி, மருந்து, ஆலோசனை முற்றிலும் இலவசம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது. மனிதநேய தொண்டில் மகத்தான கல்வி சேவையில் சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL Traders, மிடில் குஜ்லி ஸ்ட்ரீட், ஃபோர்ட், திருச்சி. Kaveri Hospital, medical excellence at its personalized best. Kaveri Hospital is a new 200-bed multi-specialty hospital, a part of Trichy-based Kaveri Group. We put patients first and offer access to world-class medical infrastructure and the most qualified team of doctors. Come to Kaveri and experience a new world of healthcare. Kaveri Hospital, the new age family hospital. செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்பை கைது செய்ய இஸ்லாமாபாத் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இருப்பினும் அவர் தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபராக இருந்தவர் பர்வேஸ் முஷரப். இவர் மீது சட்டவிரோதமாக நீதிபதிகளை கைது செய்ய உத்தரவிட்டார். முன்னாள் பிரதமர் பூட்டோ கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்தை அடுத்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த முஷரப் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாகிஸ்தான் திரும்பினார். தம் மீதான வழக்குகளில் முன்ஜாமீன் பெற்றார். இதனிடையே இஸ்லாமாபாத் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு முஷரப் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் முஷரப் மீதான 4 வழக்குகளில் ஜாமீன் நீட்டிப்பு கேட்டு அவர் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் 3 வழக்குகளில் ஜாமீன் வழங்கியது. நீதிபதிகளை சிறை வைத்த வழக்கில் ஜாமீனை ரத்து செய்ததுடன் முஷரப்பை உடனடியாக கைது செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த முஷரப் பாதுகாவலர்கள் உதவியுடன் நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டார். ஆனால் இதனை மறுத்துள்ள பாகிஸ்தான் அரசு முஷரப் தப்பிச் செல்லவில்லை என்றும் அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் நிராகரிப்பு மற்றும் கைது உத்தரவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் முஷரப்புக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா சபை விதித்துள்ள பொருளாதார தடையை நீக்கினால் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று வடகொரியா அறிவித்துள்ளது. அணு ஆயுத சோதனை நடத்தியதை கண்டித்து வடகொரியா மீது ஐநா பொருளாதார தடை விதித்தது. இதனிடையே தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்கா தொடர்ந்து போர் பயிற்சி மேற்கொண்டது. இதனை கண்டித்து தென்கொரியா மீது போர் தொடுக்கப் போவதாக வடகொரியா போர் பிரகடனப்படுத்தியது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் நிலவியது. இரு நாடுகளிடையே நிலவும் போர் பதற்றத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அமெரிக்கா அறிவித்தது. இதனை அடுத்து திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள வடகொரியா தங்கள் நாடு மீது நியாயமற்ற முறையில் விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச நாடுகளின் பொருளாதார தடை உத்தரவை ரத்து செய்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அறிவித்துள்ளது. கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுதங்களற்ற நிலையை உருவாக்க கொரிய மண்ணில் அமெரிக்கா நிறுவியுள்ள அணு ஆயுத தடவாளங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் இது அணு ஆயுதமற்ற உலகம் உருவாக வழிவகுக்கும் என்றும் வடகொரியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. தென்கொரியா மீதும் அமெரிக்க நிலைகளின் மீதும் போர் தொடுக்கும் உச்சக்கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வடகொரியாவின் இந்த அறிவிப்பு கொரிய தீபகற்பத்தில் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கில் ஹிமாயத் பெய்க்குக்கு மரண தண்டனை. புனே நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு. மேலும் 5 பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பு. தீவிரவாத தாக்குதல் பற்றி மத்திய அரசு தகவல் தர தவறிவிட்டதாக ஜெகதீஷ் ஷெட்டர் குற்றச்சாட்டு. 2 மாதத்துக்கு முன்பே எச்சரிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஷிண்டே பதிலடி. 30 ராமேஸ்வரம் மீனவர்களின் காவல் மேலும் 1 வாரம் நீட்டிப்பு. இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்களின் உறவினர்கள் கவலை. திமுக உறுப்பினர்களின் சஸ்பெண்டை ரத்து செய்ய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சபாநாயகர் மறுப்பை கண்டித்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் வெளிநடப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸில் உர தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. 70 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் உடல் கருகிய நிலையில் மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 3 செய்திகளில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். இணைந்து வழங்கியவர்கள் ஷிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும் சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன்.